நீதிமொழிகள் 1:7 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம். உங்கள் வாழ்க்கையிலே பிரவேசிக்க விரும்புகிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, பயத்தோடு இருப்பீர்களானால், நிர்விசாரமா இல்லாமல், ஏனோ தானோ என்று இல்லாமல், நடந்தால் நடக்கட்டும் நடக்காவிட்டால் போகட்டும் என்று இல்லாமல், பிரவேசித்தே தீர வேண்டும் என்கிற ஒரு பயம், ஒரு ஈரக்குலை நடுங்குகிற அனுபவம் உங்களுக்கு இருக்குமானால் நிச்சயமாய் இளைப்பாறுதலில் நீங்கள் பிரவேசிப்பீர்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொன்னது உண்மையானால், நித்தமும் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் பாக்கியவான். தன் ஒவ்வொரு அடிச்சுவடுகளிலும் பயந்து பயந்து பிரவேசிக்க முடியாமல் போய்விடுவேனோ என்று கலங்குகிறவன் நிச்சயமாய் பிரவேசிப்பான். பிரவேசிப்பேன் என்கிற துணிகரத்தை எடுத்துவிட்டு பிரவேசிக்கலன்னா என்ன செய்ய முடியும் பயம், கைவிடப்பட்டு விடுவேனோ என்கிற பயம் யாருக்குள்ளே இருக்கிறதோ, தாவீது பாவம் செய்வதற்காக 119 சங்கீதத்தில் 120 வேதம் சொல்லுகிறது, உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு நான் பயப்படுகிறேன், அதை நினைக்கும் போது என் உடம்பு எனக்குள் சிலிர்க்கிறது. பாவத்திற்காக பயப்படுகிற ஒரு கூட்டம், செய்த தவறுக்கு தண்டனை கிடைத்து விடுமோ என்று பயப்படுகிற ஒரு கூட்டம், செய்த தவறு வெளிப்பட்டு விடுமோ என்று பயப்படுகிற ஒரு கூட்டம். அதன் கூட்டத்தின் நடுவில் இவன் பாவத்துக்கு பயப்பட சொல்லவில்லை, செய்த தவறு தெரிந்துவிட்டால் கேவலமாகி விடுமோ என்று பயந்திருக்க சொல்லவில்லை, இளைப்பாறுதலிலே பிரவேசிக்க முடியாமல் போய்விடுவோமோ என்று பயந்திருக்க கடவோம். இப்படிப்பட்ட பயம் உங்களை அறியாமல் உங்கள் வாக்குத்தத்தத்திற்குள் உங்களை பிரவேசிக்க பண்ணும்.